இப்போ விஜய் எல்லா இடத்துலயுமே தாவேகாவுக்கும் திமுகவுக்குமான போட்டி அப்படின்னு சொல்றாரு. விஜய் பேசுறது கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்களினுடைய பார்வைக்கு போகும் அப்படின்னும் போது ஏன் அதிமுக வந்து எல்லா இடத்துலயுமே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டின்றத சொல்ல தவறாங்களா? அவங்க சொல்லியிருந்தானே இருக்காங்க. அதிமுக சொல்லியிருந்தா இருக்காங்க. இங்க போட்டி களம் என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்கான போட்டி தான் இங்க. அதிகமா சொல்றது இல்லையோ? இல்ல அதிகமா சொல்றது இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்றாங்க, சில இடத்துல சொல்றாங்க. ஆனா தாவேகாவுக்கு நேரடியான பதில் சொல்லும்போது நீ என்ன அவரை அவர் என்னெல்லாம் குற்றம் சாட்டினாங்க. நீ 1.5 கோடி ரூபாய் வருமான வரி போடப்பட்ட போது அது கோர்ட் நீ கட்டியே தீரணும்னு சொன்ன போது அதிமுக இருந்து என்னென்ன குரல் நீ நேர்மையான ஆசாமியா நீ இவ்வளவு பொய் சொல்லி வருமானத்தை மறைச்சிருக்க, நீ நேர்மையா அப்படின்லாம் கேக்குறாங்க. அதுக்கு பதிலே கிடையாது. அந்த ஒரு விஷயத்துக்கு பதிலே கிடையாது. ஏன் வருமானத்தை மறைச்சா? புலி படத்துல உனக்கு வருமானம் வரும் 15 கோடி தானே. நீ 200 கோடி வருமானத்தை விட்டு வந்ததா பல பேர் சொல்றாங்க, பல இடத்துல சொல்றாங்க. ஆயிரக்கணக்கான கோடி வருமானத்தை விட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கிறார். கரெக்ட். திமுக ஊழல் சொல்றீங்கல்ல, சரி ஊழல்ல வச்சுப்போம். அதிமுக ஊழல் வச்சுக்கோங்க, பாஜக ஊழல்லாம் வச்சுக்கோங்க. உங்க நிலைமை என்ன? நீங்க நேர்மையா இருந்திருக்கீங்களா? மக்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு தகுதி வந்துருச்சா? புலி படத்துல உண்மையிலேயே உங்க வருமானம் 15 கோடி தானா? அதுக்கு மேல கிடையாதா? சொல்லுங்க. நீங்க 200 கோடி வாங்குற ஆசாமி. விஜய் இல்ல சார், அப்படின்னு பார்த்தா விஜய் அவர்கள் சொல்றாரு, இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் நீங்க அரசியலுக்கு வரும்போது எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்க, இப்ப எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்கன்றதை வெளிப்படையா சொல்ல முடியுமான்னு சொல்றாரு விஜய்.